எது நடந்ததோ, எவ்வளவு பெரிய தத்துவம், எவ்வளவு வலிமையான தத்துவம். எது நடந்ததோ, அப்ப என்ன அர்த்தம்? ஆக்சிடென்ட் ஆனது, கை போனது, கால் போனது, செருப்படி வாங்கினது, மிதி வாங்கினது, அசிங்கப்பட்டது, அவமானப்பட்டது, அவார்டு வாங்கினது, அதை பண்ணது, இதை பண்ணது, செக்ஸ் வச்சுக்கிட்டது, குழந்தை குட்டியில பெத்துக்கிட்டது, குழந்தை குட்டி பிறந்து இறந்தது, உலகம் அழிஞ்சது, உக்ரைன் வார் நடந்தது, ஆக மொத்தம் எல்லாமே எது நடந்ததோ. இதை புரிஞ்சுக்கிட்டாவே மனம் இப்ப அமைதியாயிருச்சா? எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, சும்மா இரு, நடந்ததெல்லாம் கரெக்டா நடந்திருக்கு, ஏத்துக்கன்னு அர்த்தம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, டேய் நடந்தது பூரா கரெக்டா தான் நடந்துட்டு இருக்கு, அது கரெக்டா நடந்தாதான் நீ லெசன் லேர்ன் பண்ண முடியும். அதை ஏத்துக்கிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி அது ஏன் எதுக்கு நடந்ததுன்ற லெசனை மட்டும் லேர்ன் பண்ணிக்க. இங்கே எல்லா சம்பவங்களும் காரணத்துடன் தான் நடக்கின்றது. அந்த சம்பவத்திலிருந்து நீ ஒரு பாடத்தை கற்றுக்கொள். அப்ப என்ன அர்த்தம்? எது நடந்ததோ கரெக்டா நடந்திருக்கு. இப்ப அமைதி வந்துருச்சா வரலையா? எப்ப பதட்டம் படபடப்பு வருதுன்னா, ஒருவேளை அது சரியா நடக்கலையோ, ஐயோ ஒருவேளை ஏதாவது இந்த பதட்டம் படபடப்பு வந்துருச்சுனாவே நிம்மதி வராது. ஏன் ஒருவன் ஞானியாக இருக்கின்றான்? நடந்ததை மாற்ற முடியாது, அதுல இருந்து நான் உன்னை லெசன் லேர்ன் பண்ணிக்கணும், அடுத்து என்ன பண்ண போறோன்றதுல ஃபோக்கஸ் பண்ணிடணும். அதுக்கு எழுதிட்டான். எப்படி எழுதியிருக்கான் பாருங்க, என்ன மாதிரி மனுஷங்க இருந்தாலும். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ. அப்ப என்ன அர்த்தம்? இங்க நடந்துட்டு இருக்கிறது, போறது, நீங்க இங்க வந்தது, நான் இங்க பேசுறது, இன்னைக்கு நைட்டு நீங்க போய் தூங்க போறது, நாளைக்கு மிதி வாங்க போறது, அடி வாங்க போறது, எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்கு. எது நடக்க இருக்கிறதோ அப்ப என்ன அர்த்தம்? சும்மா இருடா, எல்லாம் கரெக்டா போய்கிட்டு இருக்குடா, என்னடா பிரச்சனை, உனக்கு என்ன வேலையை கொடுத்துருக்கானோ அதை மட்டும் செய்யு, உலகத்தை பார்த்து ஏமாந்து போகாத, எல்லாமே அதுதான், அது ஒரு கேம்ல வந்திருக்கு, அந்த கேமை நடத்துறதுக்காக வந்திருக்கு. இது கேம்ன்றத புரிஞ்சுக்கிட்டு கருணை உணர்வோட இருந்து பயிற்சி பண்ணி எக்ஸிட் ஆயிரு. புரியுதா புரியலையா? எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். எதை நீ கொண்டு வந்தாய் அது வீணாவதற்கு. எதை கொண்டு வந்தீங்க? அம்மனமாக பிறந்தோம், ஒரு ஒட்டு துணி கிடையாது. அப்போ எதை நீ கொண்டு வந்தாய் அது வீணாவது. எதை கொண்டு வந்த? ஒன்னும் கொண்டு வரல. எதை நீ படைத்தாய்? எதா படைச்சிங்களா? இன்னைக்கு என்னத்தை படைச்சிங்க? இங்க இருக்கிற கல் எடுத்து, இங்க இருக்கிற மண் எடுத்து, இங்க இருக்கிற தண்ணி எடுத்து, இங்க இருக்கக்கூடிய சிப்ஸ், இங்க இருக்கக்கூடிய மற்றதெல்லாம் எடுத்து ஒரு பொருளை கிரியேட் பண்ணி நான் தான் கிரியேட் பண்ணேன். அந்த அறிவை கொடுத்ததும் அதுதான், அது கிரியேட் பண்ண வச்சது அதுதான், அது அந்த நேரத்துக்கு வெளிப்படுத்தணும்னு நினைச்சதும் அதுதான், வெளிப்படுத்தியதும் அதுதான். ஆக மொத்தம் நடந்தது, நடக்கிறது, நடக்க போறது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணது எது? அதுதான். எதை நீ கொண்டு வந்தாய் அது வீணாவதற்கு, எதை நீ படைத்தாய், எதை நீ கொடுத்தாயோ இங்கிருந்தே கொடுக்கப்பட்டது. யாருக்கு என்ன கொடுத்து எதுக்கு பெருமை பீத்தி திரியிற நீ? யாருக்கு என்ன கொடுத்த? அது உன்னதும் கிடையாது, கொடுக்க சொன்னதே நான் தான். அதோட அந்த பொருளும் என்னது? ஒரு கொரியர் பாய் மாதிரி ஒரு கொரியர் வேலை பார்த்துட்டு நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன், என்ன சீன் போட்டுட்டு இருக்கியா நீ? எதை நீ கொடுத்தாயோ அது இங்கிருந்தே கொடுக்கப்பட்டது. எதை நீ எடுத்தாயோ அப்படின்னா என்ன அர்த்தம்? டே எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கேன், பதில் சொல்லணும், மைண்ட்ல வச்சுக்கின்றார். எது இன்று உன்னுடையதோ, உங்க ப்ராப்பர்ட்டி, இப்ப நீங்க இருக்கிற இடம், நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, சேர சோழ பாண்டியர்களுக்கு சொந்தமானதா உங்களுக்கு சொந்தமானதா? என்ன சிரிக்கிறீங்க? பதில் சொல்லுங்க. சேரன் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியை ஆண்டான், சோழன் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியை ஆண்டான், பாண்டியன் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியை ஆண்டான். இப்ப நீங்க இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கானதா, சேர சோழ பாண்டியர்களுக்கு உண்டானதா? இப்ப சேர சோழ பாண்டியன் காலத்துக்கு போயிருவான். இப்ப அவன்கிட்ட போய் கேட்பான், இது ஒண்ணுதா இல்ல இதுக்கு முன்னாடி ஆண்டாங்களே அவங்க காலத்துல இருந்ததான்னு கேட்டா என்ன சொல்லுவான் அவன்? இல்லைங்க எங்களுது இல்லைங்க, அவங்களுது தாங்க. இப்ப அவன்கிட்ட உட்காரு, இதெல்லாம் ஒண்ணுதா டைனோசருக்கு சொந்தமானதான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? இப்ப இந்த டைனோசரை கூப்பிட்டு உட்காருங்க, இதெல்லாம் உனக்கு சொந்தமானதா, பிக் பேங் தியரிக்கு முன்னாடி இருந்தது அதுக்கு சொந்தமானதான்னு கேட்டா என்ன சொல்லும்? இப்ப இது யாருது? பேப்பரை மட்டும் உங்க பேர்ல நல்லா 100 ரூபா பத்திரம் 1000 ரூபா பத்திரத்துல போட்டு வச்சுட்டு அந்த இடம் உங்களுதா?
என்னென்ன சீன் போடுறீங்க. இன்று எது உன்னுடையதோ நாளை அது வேறொருவனுடையது, நாளை மறுநாள் மற்றொருவனுடையதாகும். இதுவே உலக நியதியாகும், எனது படைப்பின் சாராம்சமாகும். கீதா சாரத்துக்கு மேல ஒரு மிக சிறந்த தத்துவம் உலகத்திலே எதுவும் இல்லை. மொத்த பகவத்கீதையோட சாரத்தை அந்த கீதா சாரம் சொல்லி அதுல முடிச்சுட்டாங்க. என்ன அர்த்தம்னா, இதுக்கு நீ எதையும் பண்ணல, எல்லாத்தையும் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன், இருந்தாலும் நீ பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவேன். எதுக்கு கிரியேட் பண்றேன்னா உனக்கு புத்தி எப்படி போகுதுன்னு பாக்குறக்க, ஆனா அதையும் நான் தான் பண்றேன்றாரு. என்னடா இது, இப்ப நான் பண்றேனா இல்ல நான் பண்ணலையா? நீங்க பண்றீங்க ஆனா பண்ணல, என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லையே. நானாவது ஓரளவுக்கு தான் புரிஞ்சுக்காத மாதிரி பேசுறேன். நீங்க டீப்பா உள்ள போயிட்டீங்கன்னா ஒன்னும் புரியாது. சம்பந்தமே இல்லாத கனெக்ட்லாம் இருக்கு இதுக்குள்ள. நீங்க பைத்தியம் முடிச்சிடும் உங்களுக்கு உள்ள போனீங்கன்னா. ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே விட்டுருவீங்க நீங்க. இதுக்கப்புறம் இதை ஆராய்ச்சி பண்ணோம்னா கண்டிப்பா லூஸ் ஆயிரும், மென்டல் ஆயிரும், சரண்டருக்கு போயிடுவீங்க நீங்க. அது என்ன சொல்லுதுன்னா, எதுவும் முன்னுதில்ல, நடக்கிறது காரணத்தோட தான் நடக்குது, அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்லாதனால உனக்கு வலிக்குது. ஏன் தீமை நடக்கிறது? அந்த தீமை நடக்கல அப்படின்னா அதுல இருந்து ஒரு பாடத்தை நீங்க கத்துக்க மாட்டீங்க. ஏன் நடந்த தீமையே மறுபடியும் நடக்குது? ஏன்னா நடந்த தீமையிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை, அதனால மறுபடியும் நடக்குது. தீமை என்ற ஒன்று நடக்கவில்லை என்றால் இறைவனின் வலிமை உங்களுக்கு புரியாது. இறைவன் அதனாலதான் சுகம் துக்கம்ன்ற ரெண்டையுமே படைச்சிட்டான். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, வேற வழி இல்லை, இந்த உலகத்தில் வாழ்ந்து ஜெயித்துத்தான் ஆக வேண்டும், வேற ஆப்ஷன் இல்லை. யாராவது இந்த கிளாஸுக்கு நான் 24 மணி நேரம் ஆனந்தமாகவே இருக்கணும்னு வந்திருந்தீங்கன்னா மீண்டும் உங்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள். ஏனென்றால் இந்த வகுப்பு அதுக்கானது கிடையாது. இன்னும் பிரச்சனை அதிகமாக வரப்போகுது. அதுக்கு உங்கள் வில் பவரை ஜாஸ்தி பண்ணிக்கின்றது தான் இந்த பயிற்சி. ஞானம் என்பது நமது ஆக்க சக்தியையும் மனோசக்தியும் அதிகப்படுத்துறதுக்கு பேர் தான் ஞானம். பிரச்சனையே இல்லாமல் ஓடி போறதுக்கு பேர் ஞானம் இல்லை. ஏன் அப்படின்னா, பிரச்சனை இல்லாத மனிதனும் இல்லை, அர்ச்சனை இல்லாத கடவுளும் இல்லை. இதுதான் உலகத்தின் தத்துவம். பிரச்சனை என்பது பிரச்சனையே இல்லை. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, நீங்க செஞ்ச கர்மா உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்குது, பதில் சொல்றதுக்காக இப்ப அந்த பிரச்சனை வந்திருக்கு. இப்போ புத்திசாலி அதை கண்டு ஓடுவானா, பதில் சொல்லுவானா? அதுக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். தைரியம் எப்போ வரும்? ஞானம் இருந்தா வரும். ஞானம் எப்போ வரும்? எல்லாமே அதுதான். இங்க எதையும் நான் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுன்ற பக்குவம் புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம்.